Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம மந்திராலயம் வந்திருக்கோம். இது வந்து நேற்று திடீர் பயணம். நேற்று நைட்டு கிளம்பி இன்னைக்கு காலையில் மந்திராலயம் வந்தாச்சு. எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூமில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து செஞ்சுருந்தாங்க. அது என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு இந்த வீடியோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 amps ஒரு சுவிட்சு, எலக்ட்ரிஷன்ன்றதுனால கண் அங்கே தான் போகுது. இது டோட்டல் இந்த ரூமுக்கான சுவிட்சு. நம்ம வந்து கீ டேக் கொடுப்போம் இல்லைங்களா, இங்கே வந்து பெல் மட்டும் கொடுத்துட்டு இதுக்கு உள்ளே வந்து நம்ம கீ டேக் கொடுப்போம். ஆனால் இங்கே வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. இங்கே கீ டேக்கு பதிலாக ஒரு 20 amps வெளியே ஒரு சுவிட்ச் மட்டும், அவங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சுவிட்ச் மட்டும் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ், 2way சுவிட்சஸ், ஃபேன், லைட்டு, இது ஃபேனுக்கு லைட்டுக்கு. மற்ற மாதிரி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5-pin சாக்கெட் ஒன்று வச்சு பத்தலை. இதை வந்து 18 மோடாக அவங்க வந்து பண்ணியிருக்கணும். சரி, இப்போ பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ட் பாருங்க, வெளியே ப்ரொஜெக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இவ்வளோ ஒரு அற்புதமாக கட்டை ஒன்று கொடுத்து அந்த கட்டையில் அது கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. பக்க ஐடியா, நல்லா இருக்கிற ஐடியாவெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைல்ஸு, இது அப்பப்போ வந்து நமக்கு வந்து ஏதாவது ஆகாமல் எடுத்து போடும்போது நம்ம இதை மாற்றி கூட அடிச்சிக்கலாம். இந்த பக்கம் அடிச்சிக்கலாம், செவுத்த வீணாக்காமல். சூப்பராக போட்டிருக்காங்க. அப்படி ஏசி ப்ரொவிஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏசி ப்ரொவிஷன் நம்ம வந்து இவங்களும் வந்து கீழே தான் சுவிட்ச் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இங்கே ஸ்டெபிளைசர் வச்சு அதுக்கு வந்து மேலே கண்ட்ரோல். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிபி, அவ்வளோ ஹைட்டில் தூக்கி ஒரு எம்சிபி. இந்த இடத்துல வந்து ஸ்டெபிளைசர். இந்த இதுக்கு வந்து ஒரு 20 amps, ஒரு 20 amps இங்கே வந்து கண்ட்ரோலிங் சுவிட்சு. இது ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்து கண்ட்ரோலிங் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. எம்சிபி மேலே கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அது நம்ம எலக்ட்ரிக்கல், அதாவது ஏசிக்காரங்க வந்து யூஸ் பண்ண போகிறது. ஸோ அங்கேருந்து ஸ்டெபிளைசர் போட்டு அதுலேருந்து எடுத்துகிட்டு போய் அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங். இந்த ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா சீலிங் வந்து பாருங்கள், ஃபேனு நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி சீலிங்கில் பாயிண்ட்டு, ஃபேன் ப்ரொவிஷன் அங்கே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா பாருங்கள், 2 அடி நமக்கு வந்து செவுத்துலேருந்து 2 அடி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 இல்லைன்னா 3 அடி. 3 அடிக்கு வாய்ப்பு கிடையாது. செவுத்துலேருந்து 3 அடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செவுத்துலேருந்து 3 அடி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அதை ஃபுல்லாக போட்டு நடுவில் இந்த பாக்ஸ் மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதை வந்து ரொம்ப டவுன் பண்ணாமல் சூப்பராக உள்ளே மட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சுற்றி பார்டர், இந்த சைடு 3 லைட், ஆப்போசிட்டில் ஒரு 3 லைட். எப்படி பார்த்தாலும் 3 தெரிகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் ஃபேனுக்கு கொஞ்சம் வந்து இதை பிளான் பண்ணி கொஞ்சம் நவுத்தி போட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சென்டர் கணக்கு பண்ணி. ஓகே, லைட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஹீட்ரு சுவிட்சு ஒன்று, இங்கே தூக்கி லைட்டினுடைய சுவிட்சு ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம் சுவிட்சு. பாத்ரூம் சுவிட்சில் எப்படி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஹீட்டர், ஷவர், மிக்சர் வால், வாஷ் பேஷன், உள்ள ஒரு மிரர், ஏதாவது வச்சுக்கிறதுக்கு ப்ரஷ்ஷு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெஸ்டர்ன் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து சரியாக பேக்லாம் பண்ணல, ஏதோ ஏனோ தானே பண்ணிட்டுருக்காங்க. 2-in-1 டேப், அங்கே ஒரு ஹெல்த் பேக் செட்டு, ஒரு எக்ஸாஸ்ட். இந்த எக்ஸாஸ்ட் என்னென்னா லைட், இந்த உள் பாத்ரூம் லைட் போடும்போதே எக்ஸாஸ்ட்டும் சேர்ந்து
வேலை செய்கிற மாதிரி நல்ல பிளான் இது. ஏன்னா 2 சுவிட்ச் போடாமல் ஒரே சுவிட்சில் 2 கண்ட்ரோல் பக்காவா. ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் நின்றுடுச்சு. இப்போ நான் லைட்டு போட்டவுடனே எக்ஸாஸ்ட் ஃபேனும் கூட விடுது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் விட்டுட்டாங்க, ஆனால் ஒரு சில விஷயங்கள் பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் ஒர்க்குன்றதுனால நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ராப்பு, இங்கே ஒரு வேஸ்ட் கலெக்டிங் ட்ராப். இதை வந்து நம்ம செவுத்தில் ஏற்றி விட்டு இதை டைரக்ட் பண்ணியிருந்தாருன்னா சூப்பர். இதில் செவுத்தில் ஏற்றி விட்டு இதுலேருந்து ஓஸ் போடாமல் அங்கேருந்து நேராக கனெக்ட் பண்ணி உள்ளே தள்ளி இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பக்காவாக செஞ்சுருக்கலாம். மற்ற மாதிரி மக்கள் எல்லாமே சூப்பராக செஞ்சுருக்காங்க.